ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் பொறுத்துக்க டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பொறுத்துக்க டாப்பிக்கில் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் இங்கே 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது 1-2 ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலே இந்த 4 ஆப்ஷனில் நமக்கு வந்துட்டு ஷார்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி ஒரு 100 கொஸ்டின் அப்லோட் பண்ணுறதா நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிசிக்கு. ஸோ இன்றைக்கான சாப்டரில் பொறுத்துக்கல கொஸ்டினாக வந்துட்டு பெண், புறா, தராசு, சிங்கம் இருக்குது. ஓகேவா? இந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சம் வரல. சமாதானம், வீரம், விளக்கு, நீதி இருக்குது. ஸோ நமக்கு இப்போ புறானாலே நமக்கு சமாதானம் தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போது 2வது கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ 2வது ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 2 ஆப்ஷன் கிடையாது, அதை நம்ம வந்துட்டு விட்டுடலாம். ஸோ இதுவாங்கிறது தான் இப்போ நமக்கு பதில் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தராசுனா என்னன்னு தெரியல, இந்த சிங்கம்னா வீரம்னு நமக்கு தெரியுது. ஸோ அப்போ 4வதுக்கு 1 தான் ஆப்ஷன். 4வதுக்கு வீரம்னா 2வது இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ 2வது கொஸ்டினுக்கு 1, 4வது கொஸ்டினுக்கு 2. அப்போ என்ன அர்த்தம்? தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நமக்கு தான் ஆன்சர். ஸோ பெண்ணுன்னா விளக்கு, புறான்னா சமாதானம், தராசுன்னா நீதி, சிங்கம்னா வீரம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எப்பயுமே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது 2 ஆப்ஷன் வராது, நம்மளால் ஈஸியாக ஒதுக்கிட முடியும். மிச்சம் இருக்கிற 2 ஆப்ஷனில் எது பதில் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான ஈஸியான ஃபார்மேட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்ததான் அறம், வலிமை, நீதி, வள்ளல். இந்த பக்கம் கர்ணன், மனுநீதி சோழன், பீமன், தர்மன் இருக்காங்க. இதில் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா வள்ளல்னால் நமக்கு கர்ணன்னு நல்லாவே தெரியும். அப்போ 4வதுக்கு 1 தான் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 2 ஆன்சர் வந்துட்டு கிடையாது. அடுத்ததாக பார்த்தோன்னா அறம், வலிமை, நீதி இருக்குது. இதுக்கு அடுத்ததான் வந்து நீதின்னு வந்தாலே அது மனுநீதி சோழன் தான். ஓகேவா? அப்போ 3வதுக்கு 2. ஓகே, இங்கே 2க்கு அடுத்தது 1. அப்போது 4, 3, 2, 1 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ பாம்போடு உடன் உரை தற்று, இது வந்துட்டு திருக்குறளில். இதுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஆப்ஷன். பாம்போடு உடன் உரை தற்று, உடன்பாடு இல்லாதவர், செத்தார் அப்படின்னா கல் உண்பவர், வறுமை தருவது, சீரழிக்கும் சூது, இகழ்வேந்த சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னா தீக்காய்வார். ஓகேங்களா? ஆமந்திரிகை அப்படிங்கிறது 3வது, இடக்கை வாத்தியம், அரசு உவா அப்படிங்கிறது பட்டத்து யானை, களஞ்சு அப்படின்னா எடையளவு, கலை அப்படிங்கிறது இடக்கை வாத்தியம். கலைனா மூங்கில். ஓகேங்களா? ஸோ கலைனா மூங்கில், களஞ்சு அப்படின்னா எடையளவு, அரசு உவானா பட்டத்து யானை, ஆமந்திரிகைனா இடக்கை வாத்தியம். ஓகேவா? இந்த ஆதான் வந்துட்டு ஆன்சர். காதை அப்படிங்கிறது இதில் வரும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வரும். சருக்கம் அப்படிங்கிறது சூளாமணியில் வரும். இளம்பகம்ங்கிறது சீவக சிந்தாமணி, படலம்னா கந்தபுரான். ஓகேவா? அப்போ ஆதான் வந்துட்டு கரெக்ட். ஸோ 4, 3, 2, 1. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வந்து 2 இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இன்னொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷனில் 2 இல்லைன்னு நம்மளால் எப்பயுமே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 2ல் எது ஒன்றுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ அடுத்த பொறுத்துக்கு வந்து திருவல்லிக்கேணியாறு, பக்கிங்மா கால்வாய், பல்லாவரம், எழும்பூர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து சி தான். ஸோ மாவலிபுர செலவு, ஃபஸ்ட்டு வந்துட்டு 4வது தான் ஆப்ஷன் கூவம், அதுக்கடுத்த மாபலிபுர செலவு, கல்கோடரி, அடுங்காட்சியம். இதுதான் வந்துட்டு பதிலாக வரும். அடுத்து மாய்ச்சீர், காய்ச்சீர், விளச்சீர், ஓரசிச்சீர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ 4, 3, 1, 2. தேமா, புளிமா, தேமாங்காய், புளிமாங்காய். அடுத்ததாக வந்துட்டு கருவிலம், கூவிலம், 4 மலர், ஒரு சிச்சீரில் 4 மலர் அப்படி சொல்லிட்டு வரும். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இது வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க? 3. தெய்வத்துள் வைக்கப்படும், ஐந்துக்கார் செய்த உதவி, நன்மை கடலினும் பெரிது, சினம் சேர்ந்தாரை கொல்லும், காலத்தினால் செய்த நன்றி, நாணத்தின் மான பெரிது. 3, 4, 1, 2. ஓகேங்களா? அதுக்கடுத்து உரிமை தாகம், அண்ணாடி, ஜலாலுதீன் ரூமி, தமிழர் குடும்ப முறை. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அண்ணாடிங்கிறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஜலாலுதீன் ரூமினா அவர் இங்கே எந்த நாட்டு கவிஞர்னா பாரசீக கவிஞர். அதே மாதிரி உரிமை தாகம், இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இதுதான். உரிமை தாகம் அப்படிங்கிறது பூமணி எழுதின நூல். தமிழர் குடும்ப முறை அப்படிங்கிறது ஜலாலுதீன் ரூமி எழுதின ஒரு நூல். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பாலை பாடினான், பாலை இப்பு பாடினான், தேரை பார்த்தான், தேரை பார்த்தான். இதுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஆப்ஷன். 4, 3, 1, 2. தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான், தேரினை பார்த்தான். ஸோ பாலை பாடினான் அப்படின்னா பாலை திணை பாடினான், பாலை இப் பாடினான் அப்படின்னா பாலினை பாடினான், தேரை பார்த்தான்னா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான், தேரை பார்த்தான் அப்படின்னா தேரினை பார்த்தான். ஸோ சாமி ஊர்வலெல்லாம் ஒரு இல்லையா, அந்த தேரை பார்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு குரங்குகள் குளிரால் நடுங்கின, விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன, பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. இதுதான் வந்துட்டு பொறுத்துக்கான ஆன்சர்.
அதுக்கு அடுத்தது இலக்கணத்தில் இருக்குது அவன், அவள், அவர். ஓகேவா? அதுக்கு 4வது ஆன்சர் பதிலீடு பொருள்கள். நாங்கள் முயற்சி செய்வோம். உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம். உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். ஓகேவா? அதான் வந்துட்டு ஆன்சர். 4, 1, 2, 3. தமிழ் அழகியல் நிலவுப்பூ கிடை உயுமொழி. இதுக்கு வந்து என்னென்னா கிடைனா கி ராஜநாராயணன்ட்டு எனக்கு டக்குன்னு வந்துட்டு ஞாபகம் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் இதான் வந்துட்டு ஆன்சர். தமிழ் அழகியல் அப்படிங்கிறது தீசு நடராசன். நிலவுப்பூங்கிறது சிற்பி பாலசுப்ரமணியன். கிடை கீரா, உயுமொழியும் பரளிசு நிலையப்பர். ஓகேவா? வீரியன் அப்படிங்கிறது சிலம்பு. திருகு முருகு அப்படின்னா தண்டை. நங்கூல் புழு அப்படிங்கிறது பாடகம். குண்டலப்பூச்சி அப்படிங்கிறது காளானி. ஓகேவா? கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது நாலடியார் கூற்று. இளமேல்கல் அப்படிங்கிறது ஆத்திச்சூடி. துணையாய் வருவது தூயினர் கல்வி அப்படின்னா திருமந்திரம். பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் அப்படிங்கிறது தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரைப்பாடல். ஓகேங்களா? இது பொறுத்துக்கள் இருக்கக்கூடிய ஆன்சர். அடுத்ததாக வந்துட்டு நேரிசை ஆசிரியப்பா இறுதி அடியின் முந்தைய அடி சிந்தடியாய் வரும். இணைக்குரல் ஆசிரியப்பா முதலடியும் இறுதி அடியும் அளவடிகளாய் வரும். நிலைமண்டில ஆசிரியப்பா எல்லா அடிகளும் அளவடி பெற்று வரும். அடிமன்றில ஆசிரியப்பா அப்படின்னா அடிகளை மாற்றினாலும் ஓசையும் பொருளும் மாறாது வரும். ஸோ அடி மல்லி மண்டில ஆசிரியப்பானா இதுதான் நமக்கு டக்குன்னு வந்துட்டு ஞாபகப்படுத்திக்க தெரியும். அந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டில் மேட்ச் பண்ணாலும் அது கரெக்டாக வந்துட்டு வரணும். வாழ்பவன் அப்படின்னா ஒத்தறிபவன். வாழாதவன்னா இசையொலித்தவன். தோன்றுபவன் அப்படிங்கிறது புகழ்தரும் பண்புடையவன். வெல்ல நினைப்பவன் காத்திருப்பவன். பெரும் பண்புடையவன். மருந்தாகும் மரமானவன். ஓகேங்களா? வெள்ளி வீதியார் அண்ணாமலையார் வாடிவாசல் இளம்பெரு வழுதி. ஓகே, அது வந்துட்டு குறுந்தொகை, காவிரி சிந்து, சீசு செல்லப்பா, புறநானூறு. அடுத்தது அடி அகரம் ஐ ஆதல் பைங்கோல் முன்னின்ற மெய்தெரிதல் செங்கதிர் ஆதி நீடல் காரிருள் இனமிகள் பெருங்கொடை. கொண்டல் கோடை வாடை தென்றல். அதுக்கு ஆன்சர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஓகேங்களா? இது காற்று வரும் இல்லையா? எந்த காற்று எந்த திசையிலேருந்து வருதுங்கிறது அதுதான் இந்த பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. ஸோ சிறுபஞ்சம் மூலம் தற்கால இலக்கியம், குடும்ப விளக்கு காப்பிய இலக்கியம், சீவக சிந்தாமணி சங்க இலக்கியம், குறுந்தொகை அற இலக்கியம். ஸோ இது வந்து மேட்சாக தான் இருக்கு. நிறை மேன்மை பொறை பொறுமை மதம் கொள்கை மையல் விருப்பம். இன்பம் தருவது பண்புடையார் நட்பு. நட்பு என்பது சிறுதுமைகளை மட்டுமன்றி பெருமை அளிப்பது குன்றிமணியளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற செல்வம். நான் இது மேட்ச் பண்ணி எழுதியிருக்கேன். வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பானா தூங்கலோசை. மட்பாண்டம் திரிதல் விகாரம், மரவேர் கெடுதல் விகாரம், மணிமுடி இயல்பு புணர்ச்சி, கடைத்தெடு தோன்றல் பயிற்சி. பெயரச்ச தொடர் எழுதிய பாடல், வினையச்ச தொடர் பாடி முடித்தான், விழிமுற்ற தொடர் வென்றான் சோழன், எழுவாய் தொடர் கார்குழலி படித்தால், விழித்தொடர் புலவரே வார்கள். மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். ஸோ ஐ ஃபஸ்ட்டுக்கு உருவு கிடையாது. ஐயால் கூயின் அது வரும் இல்லையா? அதுதான் மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி இலக்குவன். ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் காளையின் சிறந்தவன் ஏகலைவன். ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஆறாம் வேற்றுமை பாரியினது தேர். ஓகேவா? இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். நடந்து வினையச்சம், பேசிய பெயரச்சம், எடுத்தன உண்டான் முற்றச்சம், பெரிய குறிப்பு பெயரச்சம். இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி. இஞ்ச் நாவின் இடை அன்னத்தின் இடை. இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இந்த நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. விளைநிலம் இன்சொல் விதை ஈகை கலைன வன்சொல் உரம்ங்கிறது உண்மை. இதை நான் அப்படியே பொறுத்துக்கு மேட்சாகவே எழுதியிருக்கேன். ஸோ அன்பு தகலி ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி நாணம் விளக்கு. இது மாற்றி மாற்றி தான் கொடுத்துருந்தாங்க. நான் ஆன்சரே வந்துட்டு மேட்ச் பண்ணி எழுதியிருக்கேன். தன்பொருணை தாமிரபரணி அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாக்குவிடம் கொற்கை முத்து குளித்தல் திருக்குடமலை குற்றாலம். கற்கும் முறை பிள்ளையில்லாமல் கற்றல் உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும் வெளிச்செல்வம் கல்வி எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம். ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல்நிலை தொழிற்பெயர். சூடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். பெயர் பகுபதம் பெரியார். வினைப்பகுபதம் வாழ்ந்தான். இடைப்பகாப்பதம் மண். உரிப்பகாப்பதம் நனி. இயற்சொல் சோறு. திருச்சொல் அலுவம். இசைச்சொல் பெற்றம். வடச்சொல் இரத்தம். எரா அடிமரம். பருமல் குறுக்குமரம். மீகாமன் கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி திசை காட்டும் கருவி. வங்கம் கப்பல். நீகான் நாவை ஓட்டுபவன். எல் பகல் மாடா உள்ளறிங்கிறது கலங்கரை விளக்கம்.
பந்தர் கடைப்போலி, மைஞ்சி முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் கடைப்போலி இடைப்போலி. இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியுபோ. விடிவெள்ளி, விளக்கு, மணல், பஞ்சுமெத்தை, புயல், ஊஞ்சல், பனிமூட்டம், போர்வை. இது ஒரு பாடலில் வரும். அதில் விடிவெள்ளினா விளக்கம் மாற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஸோ மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டின்ஸ்லேருந்து எல்லா பொறுத்துக்கும் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி. இன்றைக்கான டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து ஒரு 65 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். புக்ஸில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு 1828. இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் கேசவ் சந்திர சென். 1867 பிரார்த்தனை சமாஜம் நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங். இவர் வாழ்ந்த காலம் 1825 முதல் 1898 வரை. விதவை மறுமண சங்கம் 1861. ஸோ நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. சத்யார்த்த பிரகாஷ் நூலை எழுதியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர். இவர் வாழ்ந்த காலம் 1863 முதல் 1902 வரை. விவேகானந்தரின் சிகாகோ மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1893. பிரம்மஞான சபை நிறுவியவர்கள் ஹெச்பி பிளாவட்ஸ்கி, ஹெச்எஸ் ஆல்கட். அன்னி பெசன்ட் அவர்களின் செய்தித்தாள் நியூ இந்தியா காமன்வீல். குலாம்கிரி என்னும் நூலை எழுதியவர், அதாவது அதுக்கு மீனிங் அடிமைத்தனம்ட்டு, ஜோதிபா பூலே. இவர் பிறந்தது 1827. சமரச வேத சன்மார்க்க சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1865. இதனுடைய மறுபெயர் தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். பூனே சர்வஜனிக் சபா 1870 நிறுவியவர் எம்ஜி ரானடே. ஆரிய சமாஜம் நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. வள்ளலார் வடலூரில் அன்னதானம் தொடங்கிய ஆண்டு. எப்பயுமே அங்கே சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அது 1867 ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் வாழ்ந்த காலம் 1823 முதல் 1874 வரை. அத்வை தானந்தா சபா அமைப்பை நிறுவியவர்னா அயோத்திதாசர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளியை பூனேயில் நிறுவியவர் ஜோதிபா பூலே. 1852 வருடம். எந்த ஆண்டில் அதாவது சதி ஒழிக்கப்பட்டதுன்னா 1829. ராஷ்ட் கோஃப்தார் யாருடைய முழக்கம்? வர்துன்ஜி நவ்ரோஜி. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங். வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. யாருடைய பணிவும் இயக்கமும் 1856 ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியதுன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஐயாவளி, இதை நான் பொறுத்து தான் வச்சுருக்கேன். ஐயாவளி வைகுண்ட சுவாமிகள். திருவருப்பா ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தாயால்தாஸ் நீரங்கரி இயக்கம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்தம். தேவேந்திரநாத் ஆதி பிரம்ம சமாஜம். எம்ஜி ரானடேவால் தக்கான கல்விக் கழகம் நிறுவிய ஆண்டு 1884. திராவிட பாண்டியன் என்னும் இதழை 1885 ஆண்டு தொடங்கியவர் அயோத்திதாசர். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர். கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார்? ஆற்காடு நவாப். சிவசுப்பிரமணியார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10. வேலூர் கோட்டையில் புரட்சியை ஒடுக்கியவர் யார்? கர்னல் ஜில்லஸ்பி. பாளையக்காரர் முறை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்? விஸ்வநாத நாயக்கர். தீர்த்தகிரி ஓடாநிலை கோபால் நாயக்கர் திண்டுக்கல். ஃபானர்மேன் ராமலிங்கனார். சுபேதார் ஷேக் ஹாதத் வேலூர் புரட்சி. கர்னல் ஃபென்கோர்ட் வேலூர் கோட்டை. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான். வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? முண்டா கிளர்ச்சி. 1916 ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? திலகர். சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1885. வஹாபி கிளர்ச்சி. டிடுஃப் மீர். முண்டா கிளர்ச்சி. ராஞ்சி. பேகம் ஹல்ரத் மஹால் லக்னோ. கன்வர் சிங் பீகார். நானா சாஹிப் பேஸ்வா 2ஆம் பாஜி ராவ். அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்?
சைஃபுதீன் கிச்லு. இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? நாக்பூர். திராவிட மகாஜன சபை 1891 என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது? கோவில் நுழைவு நாள். மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1935. காந்தியின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்தவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார்? நவஹாலில. கிலாபத் இயக்கத்துக்கு தலைமையேற்றவர் யார்? அலி சகோதரர்கள். பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் ரஹ்மத் அலி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் காஃபாங்கான். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு எங்கே நடந்தது? 1000 விளக்கில். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடந்தது? சேலம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் மதுரை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பணியமர்த்தப்பட்ட முதல் நீதிபதி டி. முத்துசாமி. நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கிய ரகசிய அமைப்பு பாரத மாதா சங்கம். ஓகேவா. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ராஜாஜி. முஸ்லீம் லீக் சென்னை கிளையை உருவாக்கியவர் யார்? அந்த காலத்தில் இருந்த முஸ்லீம் லீக். ஓகேவா. யாகூப் ஹசன். சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் பிபி வாடியா. இந்தியாவைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை நிறுவியவர் இரட்டைமலை சீனிவாசன். முதலாக அச்சேறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி தமிழ். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் PW எல்லிஸ். ஸோ டெய்லி 100 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணணுங்கிறது என்னோடய டார்கெட். இன்றைக்கி 65ஓடு நிற்குது. ஸோ நாளைக்கு அப்லோட் பண்ணும்போது நான் வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரஸாக கொஞ்சம் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் ஆகட்டும் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் நீங்கள் ஒரு தடவையாச்சும் புக்கை படிச்சுட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா புரியும். ஏன்னா இதில் நிறைய வருஷங்கள் வரும், பெயர் வரும், நமக்கு யாரோட சம்மந்தங்கிறது புரியணுன்னா ஒரு 2 தடவை புக்கை படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு நிறைய பேர் டீட்டெயில் கேட்குறீங்க. அதை நான் ஃபுல்லாக புதுசாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பட் புரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் எல்லா சிலபஸில் இருந்தும் ஒரு கொஸ்டின் மாதிரி ஒட்டுக்கா ஒரே வீடியோவை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கி தமிழில் முக்கியமான கேள்வி பதிலில் ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். குற்றால முனிவர் என அழைக்கப்படுவர் T.K. சிதம்பரனார். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சிதம்பரம். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி. தென்னகத்து பெருநர்சா அண்ணா. தமிழ் இமயம் வா. சுபமாணிக்கம். ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி. செந்தமிழ் தேனி பாரதியார். வாய்மொழி கபிலன் நக்கீரர். நல்லிசை கபிலன் பெருக்குன்றூர் கிழார். தமிழ் பேரவை செம்மல் மயிலை சீனி வெங்கடசாமி. சிந்துக்கு தந்தை பாரதியார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் இளங்கீரனார். பொய்யா நாவிற் கபிலன் மரோகத்து நப்பலைசார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். தண்டமிழ் ஆசான் சீத்தலை சாத்தனார். கவியரசு முடியரசு. ஆதிகவி வால்மீகி. திரைக்கவி திலகம் மருதகாசி. பாவலேறு பெருஞ்சித்தனார். இலக்கிய செம்மல் தேவநேய பாவனார். புலவரேறு வரதனஞ்சி பிள்ளை. தனித்தமிழ் இயக்க மறவர் பெருஞ்சித்தனார். ஈசான தேசிகர் சுவாமிநாத தேசிகர். சந்தக கவிமணி தமிழழகனார். தமிழ் தென்றல் திருவிக்கா. சிலம்புச்செல்வர் மாப்போ சிவஞானம். செந்தமிழ் அந்தனர் ரா. இளங்குமரனார். சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன். தமிழகத்தின் ஓர்ஸ்வெத் வாணிதாசன். தமிழ் தென்றல் திருவிக்கா. நம்பியாரூரார் சுந்தரர். பாவலர்மணி வாணிதாசன். கவிமணி தேசிய விநாயகனார். கவிஞநேரு வாணிதாசன். தம்பிரான்தோழர் சுந்தரர். புலமை கதிரவன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர். சொல்லின் செல்வ ராபி சேது. காந்தி கவிஞர் வே. ராமலிங்கனார். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. ரசிகமணி T.K. சிதம்பரனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழிசை காவலர் T.K. சிதம்பரனார். தண்டமிழ் ஆசான் சீத்தலை சாத்தனார். கடித இலக்கியத்தின் முன்னோடி T.K. சிதம்பரனார். நன்னூர் புலவன் சீத்தலை சாத்தனார். வளர்த்தமிழ் ஆர்வலர் T.K. சிதம்பரனார். சாத்தான் என அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார்.
ஸோ அடுத்ததாக நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி வந்துட்டு பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் வரக்கூடியது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. ஆனா பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அன்பு, ஐனா தலைவன், ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. மா வரிசையில் பார்த்திங்கன்னா மா, மீ, மூ, மே, மை, மூ. மானா மாமரம், மீனா வான், மூனா மூப்பு, மேனா அன்பு, மைனா அஞ்சனம், மோனா மோத்தல். தா வரிசையில் தா, தீ, தூ, தே, தை. தானா கொடு, தீனா நெருப்பு, தூனா தூய்மை, தேனா கடவுள், தைனா தைத்தல். பா வரிசையில் பா, பூ, பே, பை, பூ. பானா பாடல், பூனா மலர், பேனா மேகம், பைனா இளமை, போனா செல். யா வரிசையில் யா மட்டும்தான் அகல். குறியில் வந்துட்டு நோவும் தூவும் மட்டும்தான். நோனா நோய், தூனா உண்ணுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நான் வரிசையில் நானா நாவு, நீனா முன்னிலை உரிமை, நேனா அன்பு. அன்பு வந்துட்டு 2 இடத்துல வருது. ஸோ அது வந்து மேக்கும் நேக்கும் அன்பு தான். நையினா இழிவு, நோனா வறுமை, கானா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன். சா வரிசையில் சா, சி, சே, சோ. சானா இறந்து போ, சீனா இகழ்ச்சி, சேனா உயர்வு, சோனா மதில். வா, வி, வை, வவ். வானா அழைத்தல், வீணா மலர், வையினா புல், வவுனா கவர். ஓகேங்களா? இதில் வந்துட்டு சில அறிஞர்களுடைய சிறப்பு பெயர்களும் ஓரெழுத்து ஒரு மொழியும் பார்த்துருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழி வந்து இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் ஒரு 6, மாவரிசையில் ஒரு 6 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் 42 எழுத்துக்களும் நம்ம படிச்சுக்கலாம். சிலது வந்து இப்போ பானா பாடல் தெரியும், பூனா மலர்னு தெரியும். ஸோ ஈஸியாக இருக்கிறத விட்டுட்டு சிலது குழப்பது. இப்போ மைனா அஞ்சனம்னு எனக்கு ஞாபகம் வரலன்னா அது மட்டும் ரிப்பீட்டடாக எழுதி நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12, 15 மட்டும்தான் ரிப்பீட்டடாக மறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஒரு 2-3 தடவை எழுதி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் கண்டிப்பாக நம்ம ஃபுல் மார்க் வாங்கலாம். தொடர்ந்து கனெக்டடாக இருங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். நன்றி. வணக்கம். இன்றைக்கி டே 7க்கான நோட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். கேப் கிடைக்கும் போதெல்லாம் கண்டினியூவாக நான் அந்த நம்பர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்க படிச்சுக்கோங்க. இது வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1914. ஜெராக்ஸ் எந்திரம் கண்டுபிடித்தவர் செஸ்டர் கால்சன். வருஷம் 1959. ஃபேக்ஸ் எந்திரம் கண்டுபிடித்தவர் ஹாங் மங்னெஸ்கி. ஏடிஎம் மிஷின் கண்டுபிடித்தவர் ஜான் ஷெஃபர்ட் வாரன். WWW சர்வரை உருவாக்கியவர்கள் டிம் பெர்னர்ஸ்-லீ. முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு 1882. முதலில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர் ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே. பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இருந்தால் இந்த உலகம் உருப்படாது என்றவர் தந்தை பெரியார். நடுவண் அரசு அண்ணா நினைவாக 5 ரூபாய் நாணயம் வெளியிட்ட ஆண்டு 2009. ஸோ இப்போ டிஎம்கே இருக்கிறனால நிறைய அண்ணா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இளைஞர்களுக்கும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்றவர் அண்ணா. தமிழகத்தில் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் அண்ணா. இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் மற்றும் ஆவண காப்பக நூலகமாக திகழ்வது கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்குது. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இல்லம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் என்றவர் அண்ணா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றியவர் அண்ணா. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள் புத்தகமே என்றவர் கதே. தேசிய நூலக நாள் எதுனா ஆகஸ்ட் 9 ஏன்னா ரா அரங்கநாதன் அவர்கள் பிறந்த நாள். வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தகங்களுக்கு தர வேண்டும் என்றவர் அண்ணா. இந்தியாவின் முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். காமராசரின் கவிதை நூல் கருப்பு மலர்கள். மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை குறிப்பிடும் நூல் மணிமேகலை. கட்டடக்கலை பற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் முக்கியமானது. இளைஞர்கள் உரிமை போர் படையில் ஈட்டி முனைகள் என்றவர் அண்ணா. போரில் இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும் என்பதை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். பல்லவர்கள் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு மாமல்லபுரம். திருமயம் பிள்ளையார்பட்டியில் உள்ள சிற்பக்கலை யாருடையது? யாருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடையது. தஞ்சை பெரிய கோயில் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழன். தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில் 2ஆம் ராஜராஜன். திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் 3ஆம் குலோத்துங்க சோழன். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்றவர் அண்ணா. குடைவரை கோயில்கள் யார் காலத்தில் கட்டப்பட்டது? பல்லவர்கள். குன்றக்குடி திருப்பரங்குன்றம் யாருடைய சிற்பக்கலையை காட்டுகிறது? பாண்டியர்கள். சிற்ப திருமேனிகளின் பொற்காலம் எனப்படுவது சோழர்கள் காலம். சிற்பக்கலையை பற்றி அறிய பயன்படும் நூல் சிற்ப செந்நூல். அது தமிழக அரசால் வெளியிடப்படுது.
தமிழ்நாடு அரசின் சிற்பக்கல்லூரி எங்கே உள்ளதுன்னா மாமல்லபுரத்தில் இருக்குது. 24 தீர்த்தங்கரர்கள் உருவகங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்ட இடம் திருநாதர் குன்று விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தவர்கள் விஜயநகர மன்னர்கள். மக்கள் மதியை கெடுக்கும் ஏடுகள் தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை என்றவர் அண்ணா. காஞ்சி கைலாசநாதர் கோவில், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில், திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள சிற்பங்கள் யாருடைய கலைநுட்பத்தை காட்டுகிறது? பல்லவர்கள். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்கள் யாருடையது? பாண்டியர்கள். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவிலின் சிற்பங்கள் யாருடைய காலம்னா நாயக்கர் காலம். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி என்றவர் அண்ணா. ராவண காவியம் காண்டங்களும் எத்தனைன்னு கேட்குறாங்க. 5 காண்டம், 3100 பாடல்கள். 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை. வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்றவர் அண்ணா. நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 143. 1970 அன்பளிப்பு சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கு. அழகிரிசாமி. ஆதவனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் முதலில் இரவு வரும் 1987 வருஷம். மின்சாரப்பூ யாருடைய நூலுனா மேலாண்மை பொன்னுசாமி. 2008 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. வண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்னா ஒரு சிறு இசை. 2016. கருங்கடலும் கலைக்கடலும் நூல் 1974 எழுதினது தி. ஜானகிராமன். நாகாசுரம் இசைக்கருவி பற்றிய குறிப்புகளுள்ள நூல் சங்கீத ரத்னாகரம். ஓகேவா. டெல்லியை நோக்கி செல்லுங்கள் என்பது யாருடைய முழக்கம்? நேதாஜி அவர்களுடையது. தென்னகத்து பெண்ணாசா யாருன்னா அண்ணா. 1979 சக்தி வைத்தியம் நூலிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தி. ஜானகிராமன். அப்பாவின் சிநேகிதர் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அசோகமித்திரன். வருடம் 1996. சூடியப்பூ சூடர்க்க யாருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்னா நாஞ்சில் நாடன். 2010. நடந்தாய் வாலி காவேரி என்ற நூலை எழுதியவர் தி. ஜானகிராமன். நேதாஜியின் 45 பேர் கொண்ட படைப்பிரிவின் பெயர் டோக்கியோ கேடட்ஸ். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றவர் சர்ச்சில். சீவக சிந்தாமணியின் பாவகை விருத்தப்பா. மணநூல் எனப்படும் நூல் சீவக சிந்தாமணி. நரிவிருத்தம் நூலை எழுதியவர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு இளம்பகம்னு சொல்லுவாங்க. 13 இளம்பகங்கள் இருக்குது. 300,000 பாவகை வெண்பா. மதுரை காஞ்சியின் அடிகள் 782. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்றவர் பெரியார். பெரியாரின் தமிழ் எழுத்து சீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யாருன்னா பெரியார் தான். 27/6/1970 யுனெஸ்கோ இந்த பட்டத்தை கொடுக்குது. 300,000 ஆசிரியர் யாருன்னா ஆசிரியர் பேரை தேர்வு. மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1938 நவம்பர் 13. அனைவரும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது கட்டாயம் என்றவர் பெரியார். சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. தொண்டு செய்த பழுத்த பழம் என்று பெரியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். புது கவிதையின் தந்தை யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. யசோதர காப்பியத்தின் ஆசிரியர் யாருன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. உண்மை ரிவோல்ட் இதழை நடத்தியவர் பெரியார். பிசி ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. திங்கள் முடி சூடுமலை தென்றல் விலை ஆடுமலை இந்த வரி யாருடையதுன்னா குமரகுருபர். பூட்கையின் லோன் யாக்கை போல என்றது ஆலத்தூர் கிளார். புறநானூரில் இருக்குது. முதலாம் உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் 1966 நடைபெற்றது. படுதிரை வையம் பாத்திய பண்பே என்றது தொல்காப்பியம். 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் 1968 நடந்தது. 8ஆம் உலகத்தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் 1995 நடந்தது. குடியரசு விடுதலை இதழை நடத்தியவர் பெரியார். 3ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது பிரான்ஸில் 1970. 7ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் மொரீசியஸ் 1989 நடந்தது. 4ஆம் உலகத்தமிழ் மாநாடு யாழ்ப்பாணம் அதாவது இலங்கையில் 1974 நடந்தது. செம்மொழி மாநாடு எங்கே எப்போது நடைபெற்றதுன்னா 2010 கோவையில். ஓகேங்களா. 6ஆம் உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் 1987 நடைபெற்றது, அதாவது கோலாலம்பூரில் நடந்தது. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு இந்தியாவில் மதுரையில் 1981 நடந்தது. தமிழ் பண்பாடு இதில் யாருடையதுன்னா தனிநாயகம் அடிகள். 4 அடி சிற்றலியும் 8 அடி பேரலையும் கொண்டது குறுந்தொகை. ஸோ இதோட ஒரு 630 கொஸ்டின் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட. பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்டு வேணும்னா சொல்லுங்கள். அதுலேருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். டிஎன்பிசியில் தமிழில் 100க்கு 100 மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் எல்லா சிலபஸையும் கவர் பண்ணிடணும். ஸோ நம்ம தமிழில் டெய்லி ஒரு 100 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து கனெக்டடாக இருங்க.
எல்லோரும் எதிர்பார்த்த குரூப் 4 வந்துட்டு ஜூனில் வரப்போகுது. எவ்வளோ போஸ்டிங்னு இன்னும் சொல்லலை, பட் ஒரு போஸ்டிங்காக இருந்தாலும் அது எனக்கானது தான் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு படிக்க போகிறேன். நீங்களும் உங்களோட போஸ்டிங்கை புக் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த தடவை வந்துட்டு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிராமத்து நதி நூலுக்கு 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்ரமணியன். மலையாள கவிதை அலையும் சுவடும் என்பது யார் எழுதிய உரைநட நூல்? சிற்பி பாலசுப்ரமணியன். பாரதி எழுத ஆசைப்பட்ட நூல் எழுது? கவிகேசரி சாமி தீட்சிதர் எழுதிய வம்சமணி தீபிகை நூலை திருத்தி எழுத ஆசைப்பட்டார். பாரதியின் நூல்களை பதிப்பித்தவர் யார்? பரளி சு. நெல்லையப்பர். உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. வேடுவர் தலைவன் யார்? குகன். ராமன் யாரை தந்தையாக கருதி இறுதிச் சடங்கு ஒருத்தருக்கு செஞ்சிருப்பார்? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கழுகு வேந்தனான சடாயு. ராமன் யாரை தாயாக கருதினான்னா சவரி. திருக்குறளில் பொருளில் உள்ள அதிகாரம் எத்தனை? 70. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்த என கூறியது எந்த நூல் பார்த்தீங்கன்னா தமிழ் வீடு தூதூரில் இருக்கிற ஒரு லைன். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி வ.உ.சி. வாழ்க்கை வரலாறு நூறை எழுதியவர் பரளி சு. நெல்லையப்பர். திருக்குறளில் அறத்தில் உள்ள அதிகாரம் எத்தனை? 38. சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் தாத்தாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய ஆண்டு 1932. அதாவது தமிழ் தாத்தான்னு யார்? உ.வே.சா. அவர்கள். தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் விருது, ராஜராஜன் விருது பெற்றவர் யாருன்னா சுரதா. சுரதா பெற்ற விருதுகள் இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். மறைமலை அடிகளின் இயற்பெயர் சுவாமி வேதாசலம். யாப்பு கவிதையும் ஒளிச்சேர்க்கை வரும் போகும் நூலை எழுதியவர் சீமணி. முல்லைப்பாட்டு ஆராய்ச்சுரை பட்டினப்பால ஆராய்ச்சுரை நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். இவருடைய ஆண்டு வந்துட்டு 1876 முதல் 1950 வரை. ஆசியாவின் மிகப்பெரிய 2வது நூலகம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 கட்டினாங்க. திருவருப்பா இயற்றியவர் ராமலிங்க அடிகள். வள்ளலார் பிறந்த ஊர் மருதூர் சிதம்பரத்தில் இருக்குது. ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், ஆரிய நிழல், பூஜ்யங்களின் சங்கிலி இவை யாருடைய கவிதை நூல்? சிற்பி பாலசுப்ரமணியன். பாரதியின் கடிதங்கள் என்று நூலை பதிப்பித்தவர் ரா. பத்மநாபன். திருக்குறளில் இன்பம் அதிகாரம் எத்தனை? 25. சீமணி நடத்திய சிற்றிதழ் நரை. மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் சகுந்தல நாடகம் நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் 1860. இந்தியாவின் பழமையான நூலகம் சென்னை இலக்கிய சங்க நூலகம் 1812. ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகர். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளின் அண்ணன் யார்? சேரன் செங்குட்டுவன். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் இளம் பூரணார் அவர்கள். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என புகழ்ந்தவர் யாருன்னா பாரதியார். சிலப்பதிகாரத்துக்கான இது ஒரு மேற்கோள், அதை சொன்னது பாரதியார் அவர்கள். தண்டி அலங்காரம் எந்த வடநூலை தழுவி எழுதிய இலக்கண நூல்? காவியதர்ஷம். பிறனில் விளைவோர் இலையெடுங் கொடுப அப்படிங்கிறது எதிலிருந்து எடுத்த வரிகள் பார்த்திங்கன்னா கம்பராமாயணம். பராசக்தி மகாகாவியம் எழுதியவர் கவியோகி சுதானந்த பாரதியார். ரச்சனிய ஆத்திரிகம் எத்தனை பாடல்கள் கொண்டது? 3866. தில்லைக்கு தேர் தந்தவன் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தவன் போகன், புலவனுக்கு தலை தந்தவன் கும்மணன். அரிமடமும் சான்றோருக்கு அணி என கூறுவது பழமொழி 400. சிறுபான்மைப்படை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை நடுவண் அரசு எப்போது அமைத்தது? 2005 டிசம்பர் 23. தென்னிந்தியாவின் முதல் தொடர் வண்டி நிலையம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? 1856 ராயபுரத்தில். பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். ராவண காவியம் எழுதியவர் புலவர் குழந்தை. ரச்சனிய யாத்திரிகம் எத்தனை பருவங்கள் கொண்டது? 5. ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சனிய பருவம். சிறுபான்மைப்படையின் அடிகள் எத்தனை? 269. வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார். பழமொழி 400 இயற்றியவர் 3 அறையினார். சிலப்பதிகாரம் எத்தனை காண்டம் காதை கொண்டது? 3 காண்டம் 30 காதை கொண்டது. மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்தது? பௌத்தம். தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று வீரமாமுனிவர் யாரை போற்றுகிறார்? திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி எத்தனை பாடல்கள் கொண்டது? 3145 பாடல்கள் 13 இலம்பகங்கள் கொண்டது. 50 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம், இன்னும் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. வரலாற்று காப்பியம் மூவேந்தர் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். போற்றி திரு அகவல் ரச்சனிய மனோகரம் நூலை எழுதியவர் H.A. கிருஷ்ணர். இவர் தான் கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுகிறார். கடையேழு வள்ளல்கள் ஆண்ட பகுதிகள் பார்க்க போகிறோம். வேகன் ஆண்ட பகுதி ஆவினன்குடி என அழைக்கக்கூடியது பழனி. இப்போ வந்துட்டு அது பழனின் பேர். பாரி ஆண்ட பகுதினா புறம்புமலை சிவகங்கை திருப்பத்தூரில் இருக்குது. காரி ஆண்ட பகுதி விழுப்புரம் தென்பெண்ணில் இருக்கிற மலையமான்னு சொல்லுவாங்க. ஆய் ஆண்ட பகுதி திருநெல்வேலி அகத்தியர் மலை. அதியமான் ஆண்ட பகுதி தகடூர் தர்மபுரி. நல்லியின் ஆண்ட பகுதி
நெடுங்கொடு மலை முகடு, அதாவது இப்போ ஊட்டின்னு சொல்கிறோம். ஓரியாண்ட பகுதி கொல்லிமலை நாமக்கல் இருக்குது. டோட்டலாக சங்க பாடல்களின் எண்ணிக்கைனா 2381. சங்க புலவர் எண்ணிக்கைனா 473. 235 பாடல்கள் பாடிய அதிகமான பாடல் யார் பாடியிருக்காருன்னா கபிலர் அவர்கள் 235 பாடல் பாடியிருக்காரு. அகத்திணை பாடல்கள் 1862, புறத்திணை பாடல்கள் 519. புலவர்கள் 473 பேரில் பெண் புலவர்கள் 49 பேர். இது ஜென்ரலான ஒரு கேள்வி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தமிழ் காப்பியம், புரட்சி காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். ரச்சனை யாத்திரிகம் எண்ணூல தழுவி எழுதப்பட்டது. பில்கிரிஸ் புரோகிரஸ் ஜான் பன்யன் எழுதினது. மணிமேகலை எத்தனை காதை கொண்டது? 30. மணநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. தமிழில் விருத்தப்பாவல் என்ற முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி எந்த சமயத்தை சார்ந்தது? சமண சமயம். குண்டலகேசி எந்த சமயத்தை சார்ந்தவர்? பௌத்தம். ஐஞ்சிறு காப்பியங்கள் எந்த சமயத்தை சார்ந்தது? சமண சமயம். உதயனகுமார காவியம் எத்தனை பாடல் கொண்டது? 367. நாககுமார காவியம் எத்தனை விருத்தப்பா கொண்டது? 170. சூளாமணியின் காண்டங்களும் பாடல்களும் எத்தனை? 12 காண்டம். 2131 விருத்தப்பாவால் ஆனது. குண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே என்பது மணிமேகலை. சிவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்கதேவர். குண்டலகேசி இயற்றியவர் நாதகுத்தனர். உயர்ந்து உலகின் முடிக்கோர் சூளாமணி ஆனால் எனப்படுவர் யாருன்னா திவிட்டனின் தந்தையான பயாபதி. தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் எதுனா நீலகேசி. தெய்வங்களுக்கு உயிர் பலி இடுதல் தீமை என கூறும் நூல் நீலகேசி. சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். தேசிய இலக்கியம் என கருதப்படும் நூல் பெரிய புராணம். பாரதியின் வரலாற்றை புதுக்கவிதை வடிவில் வைரமுத்து எழுதிய காப்பியத்தின் பெயர் கவிராஜன் கதை. கவிஞர் வாலி ராமாயணத்தை ஒரு காப்பியமாகவும் மகாபாரத்தை ஒரு காப்பியமாகவும் எழுதியிருக்காரு. அதனுடைய பெயர் தான் ராமாயணத்துக்கு அவதார புருஷனும் மகாபாரதத்துக்கு பாண்டவர் பூமின்னு பேர் வச்சு ஒரு காப்பிய நூலை எழுதியிருக்காரு. வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாங்கி படிங்க. திருத்தொண்டர் மாக்காதை என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். சிவனை தலைவனாக கொண்டு 27 அடியார்கள் பாடிய பாடல்கள் 12 திருமுறைகள். பெருமாளை தலைவனாக கொண்டு 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 3 திருமுறைகள் எழுதியவர் அதாவது தேவாரம் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 திருமுறை எழுதியவர் திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை எழுதியவர் சுந்தரர். 8ஆம் திருமுறை எழுதியவர் அதாவது திருவாசகம் திருக்கோவையும் மாணிக்கவாசகர் எழுதியது. 9ஆம் திருமுறையான திருவிசைப்பா திருப்பல்லாண்டு எழுதியவர் திருமாலிசை தேவர் உடன் 9 பேர் எழுதியிருப்பாங்க. 10ஆம் திருமுறை திருமந்திரம் எழுதியவர் திருமூலர். 11ஆம் திருமுறையர் 40 நூல்களின் தொகுப்பு எழுதியவர் காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 12 பேர். 12ஆம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் எழுதியவர் சேக்கிலார் அவர்கள். முதல் திருவந்தாதி எழுதியவர் பொய்கை ஆழ்வார். 2ஆம் திருவந்தாதி எழுதியவர் பூதத்தாழ்வார். 3ஆம் திருவந்தாதி எழுதியவர் பேயாழ்வார். 4ஆம் திருவந்தாதி எழுதியவர் திருச்சந்த விருத்தம் அதாவது திருமலிசை ஆழ்வார் எழுதியிருக்கார். திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி எழுதியவர் நம்மாழ்வார். பெருமாள் திருமணி எழுதியவர் குலசேகர ஆழ்வார். திருமலை திருப்பள்ளி எழுச்சி எழுதியவர் தொண்டரடி பொறியாழ்வார். திருப்பண்டாண்டு பெரியாழ்வார் திருமணி எழுதியவர் பெரியாழ்வார். நாச்சியார் திருமொழி திருப்பாவை எழுதியவர் ஆண்டாள். திருப்பதிகம் எழுதியவர் திருப்பானாழ்வார் மதுரகவி ஆழ்வார். பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெருந்தாண்டகம் திருவேலு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் எழுதியவர் திருமங்கை ஆழ்வார். ஸோ கரித்துண்டு கல்லோ காவியமோ யாருடைய படைப்புன்னா மு வரதராசன் அவர்களுடைய படைப்பு. ஸோ இப்போ நம்ம 104 கொஸ்டினுக்கு மேலே நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதிலிருந்து 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ முக்கியமான சிலபஸில் இருக்கிற பர்சன்ஸ் பற்றி மட்டும்தான் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். டெய்லி 100 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். விருப்பப்படுறவங்க பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னிலேருந்து டெய்லி எக்ஸாம் எழுதுங்க. இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி 2024 நமக்கானதாக ஆகும். தேங்க்யூ. இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் அடுத்த 100 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நேற்று 104வது கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டே 2ல் தமிழ் மேக்ஸிமம் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த சிலபஸ் வைஸ் டாபிக் நான் அதில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கரித்துண்டு கல்லோ காவியமோ யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா மு வரதராசனார். பவனந்தி முனிவரை நன்னூல் இயற்ற கேட்டுக்கொண்ட அரசர் சீயகங்கன். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் எந்த நாட்டை சார்ந்தவர்? கனடா. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என போற்றப்படுவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிலார் பிள்ளை தமிழ் எழுதியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். எங்கிந்தியா சூரியோதயம் கர்மயோகி இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதி. சித்ராவளி என்ற கருத்துப்பட இதழை நடத்த விரும்பியவர் பாரதி. செந்தமிழ் செம்மல் யார்? ஜியு போப் பிறந்த ஆண்டு 1839. அகல் விளக்கு நெஞ்சில் ஒரு முள் யாருடைய படைப்பு? மு வரதராசனார்.
யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி உருவாக்கியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் திருச்சியில் இருக்கிற அதவத்தூர். உவே சாமிநாதர் யாரிடம் தமிழ் கற்றார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்ற வரி இடம்பெற்றது பிங்கள நிகண்டில். அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்றது புறநானூற்று கூற்று. 500 அடிவரையறை தம்பி நோயோடு 500 அடிவரையறை 3 அடி சிற்றிலை 6 அடி பேரில்லை. 500 கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். 500 தொகுத்தவர் புலந்துரை முற்றிய குரலூர் கிளார். 500 தொகுப்பித்தவர் யானைக்கட்சை மாந்தர சேரல் இரும்புரை. தமிழிசை இயக்கத்தின் தந்தையார் ஆபிரகாம் பண்டிதர். இவரை பண்டிதர் பண்டுவர் எனவும் அழைப்பாங்க. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் உருவாக்கியவர் ஆபிரகாம் பண்டிதர். சேயோன் மேய மையவரை உலகம் என்றது தொல்காப்பியம். தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் அண்ணாமலையார். சங்கரன் கோவில் திருபந்தாதி, கோமதி அந்தாதி, கருவை மும்மணி கோவை உருவாக்கியவர் அண்ணாமலையார். குறுந்தொகையின் பாடல்கள் எண்ணிக்கை 401. குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்று அச்சில் பதிப்பித்த ஆண்டு உவேசா அவர்கள் தான் பதிப்பித்தார், 1894. கிருஷ்ணன், பிஞ்சு காளிதாசன், சரஸ்வதி என்ற புனைப்பெயர் கொண்டவர் பாரதியார். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோ. சின்ன சீராயார், பனி அகமது மரக்கையார். காவிரி சிந்தின் தந்தையார் அண்ணாமலையார். புறநானூறு முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் ஹெல்ஹார்ட். வாடிவாசல் சுதந்திர தாகம் நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார்? சீவை தாமோதரன். துணையாய் வருவது தூய நற்கல்வி என்றது திருமந்திரம். கல்வி அழகே அழகு என்றது நாலடியார். இளமியல் கல் என்றது ஔவையார். சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. நற்றினையின் பாடல்கள் எண்ணிக்கை 400. நற்றினை அடிவரையறை 9 அடி சிற்றெல்லை 12 அடி பேரெல்லை. நற்றினை கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பெருந்தேவனார். சாவித்ரி இலசை சுப்பிரமணியன் என்ற புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் பாரதி அவர்கள். ஏன்னா பாரதி எழுதிய கருத்துக்களை தடை செஞ்சாங்க இல்லையா, அப்போ பாரதியார் பல பேர்களில் வந்துட்டு தன்னோட பேரை மாற்றி கட்டுரை நிறைய வாக்கியங்கள் எழுதியிருப்பார். அதில் நிறைய பேர் வந்துட்டு நான் அதில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீரை தலைப்புராணம் வீர நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் எழுதியவர் அண்ணாமலையார். புறநானூறு பாடல்கள் சிலவற்றை ஜியுபோ எந்த மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். சுதந்திர தாகம் நூலுக்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சீசு செல்லப்பா. நற்றினை ஆசிரியர் போதனார். நற்றினை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. காசி ரிஷிகுமாரன் சக்திதாசன் என்ற புனைப்பெயர் யாருடையது? பாரதி. வள்ளல் சீதகாதியின் வேண்டுகோளுக்கு இணங்க உமறுப்புல இயற்றிய நூல் சீராப்புராணம். சீராப்புராணத்தின் காண்டமும் படலமும் பாடல்களும் எத்தனை? 3 காண்டம், 92 படலம், 1027 விருத்த பாவலானது. நெடுந்தொகை 400 என அழைக்கப்படும் நூல் அகநானூறு. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறுன்னு தெரியும். நெடுந்தொகை 400னாலும் அகநானூறு தான். அகநானூறில் பாலைத்திணை பாடல்கள் 1, 3, 5, 7ன்னு வரும். 200 பாடல்கள் இருக்குது. நித்திய தீரர் வேதாந்தி சீசு பாரதி என் புனைப்பெயர் கொண்டவர் பாரதி. முதுமொழி சீராப்புராணம் எழுதியவர் உமறு புலவர். அகநானூறு பாடியவர் 145 புலவர்கள். அகநானூறில் குறிஞ்சித்திணை பாடல் வரிசை 2, 8, 12, 18. திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் திருக்கூட ராசப்ப கவிராயர். மாணிக்கவாசகர் எந்த மன்னரிடம் பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டியன். வடமொழி எழுதப்பட்ட பில்கணியம் நூலை தழுவி பாரதாசன் எழுதிய நூல் புரட்சிக்கவி. வருடம் 1937. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இது வந்துட்டு புதுச்சேரியோட கடவுள் வாழ்த்து பாடலாக இருக்குது. சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை கூறும் நூல் பதிற்று 10. ஜீவானம்சம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா அவர்கள். உத்தம தேச விமானி செல்லிதாசன் காளிதாசன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் பாரதியார். செல்லிதாசன் அடிக்கடி கேட்பாங்க, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநானூற்று முல்லைத்திணை பாடல்கள் 4, 14, 24, 34 வரிசையில் வரும். மொத்தமாக 40 பாடல்கள். கவிதை கிரீடம் என திரிகூட ராசப்ப கவிராயன் சிறப்பிக்கும் நூல் குற்றால குறவஞ்சி. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழில் தந்தவர் புரட்சிக்கவி பாரதிதாசன். பதிற்று 10 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். குயில் இதழை நடத்தியவர் பாரதிதாசன். பதிற்று 10 2ஆம் பத்து எழுதியவர் குமட்டூர் கண்ணனார். தமிழ் பேரவை செம்மல் யாருன்னா மயிலை சீனு வெங்கடசாமி. பித்தன் ஆலாபனை நூலை எழுதியவர் அப்துல் ரகுமான் அவர்கள்.
சக்கரவர்த்தினி இதழ் யாருடையது? பாரதி அவர்கள் நடத்தினது. அகநானூற்றின் மருதத்திணை பாடல்கள் 6, 16, 26, 36 வரிசையில் வரும். மொத்தமாக 40 பாடல்கள். திருவாசகத்தில் உள்ள பதிப்பகங்களின் பாடல்களும் எத்தனைனா 51 திருப்பதிகமும் 658 பாடல்களும் கொண்டது. அகநானூற்றின் நெய்தல் திணையின் பாடல் வரிசை வந்துட்டு 10, 20, 30, 40. ஓகேவா? அப்போ 40 பாடல்கள் இருக்குது. மாணிக்கவாசக பிறந்த ஊர் திருவாதவூர். நேயர் விருப்பம் பால் வீதி நூலை எழுதியவர் அப்துல் ரகுமான். தமிழெண்ணை விருது பாரதிதாச விருது பெற்றவர் அப்துல் ரகுமான் பெற்ற விருதுகள் இதில் தமிழக அரசின் தமிழெண்ணை விருதையும் பாரதிதாச விருதும் பெற்றார். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருது. அப்துல் ரகுமானின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்துட்டு ஆலாபனை. சைவ திரவு பொதுமை வேற்றல் திருக்குறள் விரிவுரை எழுதியவர் திருவிக்கா அவர்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்தியாவின் விடுதலை நூலை எழுதியவர் திருவிக்கா. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை முருகன் நல்லது அழகு நூலை எழுதியவர் திருவிக்கா அவர்கள். தமிழெண்ணை நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள், அவளை காக்க இளைஞர்களை எழுச்சி கொள்ளுங்கள் என கூறியவர் திருவிக்கா அவர்கள். சீசு செல்லப்ப நடத்திய இதழ் எழுத்து. நற்றினை 110வது பாடல் இயற்றவர் போதனார். மகாபாரதத்தின் கொண்டை வீரன் கர்ணன். தமிழ் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். சமரச சன்மார்க்க சபை என்ற நாடக குழுவை உருவாக்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுவர் சங்கரதாஸ் சுவாமிகள். இதய ஒளி கம்பர் யார் என்ற நூலை எழுதியவர் டி.கே. சிதம்பரனார் அவர்கள். பிரபஞ்சன் வானம் வசப்படும் நூலிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1995. யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க சீரா புராணம் இயற்றப்பட்டது? சீதகாதி. உலக நாட்குறிப்பில் இலக்கியத்தின் தந்தை யாருன்னா சாமுவேல் பெப்பிசு. இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுவர் யாருன்னா ஆனந்தரங்கர். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் ரசூல் கம்சதேவ். நன்னூலில் எத்தனை அதிகாரம் உள்ளது? 2. எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம். நற்றினை 153வது பாடலை பாடியவர் தனிமகனார். ஓர் இனத்தை அழிப்பதற்கு அதன் நூலை அழித்தால் போதும் என கூறும் நூல் வந்துட்டு ஃபாரன்ஹீட் 451. தமிழ் பாரம்பரிய நாள் எதுனா ஜனவரி 14 பொங்கல் நாள் இல்லையா? ஒற்றை வைக்கோல் புரட்சி நூலை எழுதியவர் மாசான குக்கே. உலத்திப்பாட்டு என அழைக்கப்படுவது பல்லு பாடல்கள் தான் சொல்லுவோம். திருமுருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவான் கவிராயர். திராவிடர்களை மலை நில மனிதர்கள் என அழைத்தவர் தமிழ் சுபலவில். ஓகேங்களா? ஸோ அடுத்து 100 கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து டெய்லி 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் கூட எழுதலாம். 4 ஆப்ஷன் வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். என்னால் இப்போ கிடைக்கிற டைமில் கொஷின் ஆன்சராக தான் எடுக்க முடியுது. பிடிஎஃப் கேட்குறீங்க, நான் தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ரெடி பண்ணி தரேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். டிஎன்பிசியில் பாஸ் பண்ணுறது ஈஸி தான். அதோட மெத்தட் நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே போய் 3 ஹவர்ஸில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ நியூ கமர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க, என்னை விட நிறைய பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எந்த டவுட்டும் வேணாம். நாம் படிக்கிறோம், நல்லா பாஸ் பண்ணுறோம். நேற்று 100 கொஸ்டினுக்கு ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்ணேன்னா இன்றைக்கி 100 கொஸ்டினுக்கு ஒரு 30 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஸோ இன்றைக்கி தமிழில் மேலும் சில டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நான் டைம் கிடைக்கும்போது எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இன்றைக்கி வந்துட்டு நான் இன்றைக்கி 8வது நாள். ஸோ 800 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணணும். 7:30 வரைக்கும் எழுதியிருக்கேன். மீதி கொஸ்டின்ஸ் வந்து ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். ஸோ கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். வண்ணதாசன் என்ற பெயரில் இலக்கியம் எழுதுபவர் கல்யாண்ஜி. குறுந்தொகை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார் 1915. திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் எழுதப்பட்ட ஆண்டு 1856. தென்னிந்திய மொழிகள் அனைத்தும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹேக்கன். மணலுள்ள ஆறு கலைக்க முடியாத ஒப்பனைகள் நூலை எழுதியவர் கல்யாண்ஜி. திராவிட மொழி குடும்பங்கள் நில அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 3. காலம் பிறக்கும் முன் பிறந்ததே தமிழே, எந்த காலமும் நிலையாய இருப்பதும் தமிழே என்றது தமிழோவியம். எழுதினவர் ஈரோடு தமிழன்பன். புலரி அந்நியமற்ற நதி ஆதி போன்ற நூல்கள் எழுதியவர் கல்யாண்ஜி. குறுந்தொகை அடிவரையறை 4 அடி சிற்றலை 8 அடி பேரலை. சனி நீராடு என்பது ஔவையாருடைய வாக்கு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தான் காட்டன். முன்பின் சில இறகுகள் சில பறவைகள் ஒரு சிறு இசை நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்றது புறநானூறு. உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்க காட்டும் காவியம் பெரிய புராணம் என்றவர் திருவிக்கா. ஸோ சேக்கிலார் எழுதியது திருத்தொண்டர் புராணம், சுந்தரர் எழுதியது திருத்தொண்டர் தொகை. அகமும் புறமும் தோட்டத்துக்கு வெளியில் சில பூக்கள் உயரப்பறத்தல் நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி. சேக்கிலார் யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அனபாய சோழன். குடபுலவியனார் யாரை புகழ்ந்து பாராட்டினார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். சிந்துவெளி மக்கள் எதனை தெய்வமாக வழிபட்டனர்? காளை. காளை சண்டை எந்த நாட்டின் தேசிய விளையாட்டு? ஸ்பெயின்.
ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் பல்லு. இந்திர விழா எத்தனை நாள் கொண்டாடப்பட்டது? 28. இணைய வணிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1979. முதல் ஒளிப்படி எடுக்கப்பட்ட ஆண்டு 1938. சிகரங்களை நோக்கி என்ற நூலை எழுதியவர் வைரமுத்து. விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் எங்குள்ளது? திருவனந்தபுரம். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாபலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் கா. சச்சிதானந்தன். தேன்மொழி தமிழ் சிட்டு இதழ்களை நடத்தியவர் பாவலேறு பெருஞ்சித்தனார். தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் திருவேக்கா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு, அந்த மொழி எதுவும் பார்த்திங்கன்னா மலேசியா. தமிழுக்காக நடத்தினாங்க. முதல் தமிழ் கணினின் பெயர் திருவள்ளுவர். 1983. இது ஃபுல்லாகவே வந்துட்டு தமிழில் தான் டேட்டாபேஸ் இருக்கும். பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது எழுதியவர் பலப்பட்டை சொக்கநாத புலவர். உலக காற்றினால் ஜூன் 15. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியும்னா மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. இந்த வரி இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்றது நற்றிணை. காலின் ஏழடி விண்சென்று என்றது பெருநராற்று படை. அதாவது விருந்தர்களை உபசரிப்பதை பற்றி சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்றது கொன்றை வந்தல்னு ஔவையார். வெற்றி வேட்கை என அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் அதிவீரராம பாண்டியர். மலைபடுகடம் எத்தனை அடி கொண்டது? 583. மலைபடுகடம் இயற்றியவர் இரணிய முற்றத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். மைக்கூல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்றவர் முக்கூடர் பல்லு. பெருமாள் திருமொழியில் உள்ள 105 பாடல்கள் பாடியவர் குலசேகர ஆழ்வார். பரிபாடல் எழுதியவர் கீரந்தையார். திருவிளையாடற் புராணம் இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். கொற்கை கோமான் கொற்கையம் பொருந்துரை என்றது 500. வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கல்வின்ப இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் மலைப்படுகராம். திருவிளையாடற் புராணத்தின் காண்டங்களும் படலங்களும் 3 காண்டம் 64 படலங்கள். 18 இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் வேதாரண்யம் திருமறைக்காடு. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றது வெற்றி வேட்கை. தேவ துந்துபி என்பது தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடு நடத்தியவர் மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானத்தின் வாழ்க்கை வரலாறு நூல் எனது போராட்டம். மாப்போசியின் பிறந்த நாள் ஜூன் 26, 1906. என் வாழ்நாளில் நான் சேர்த்த சொத்து புத்தகங்களே என்றவர் மாப்போ சிவஞானம். கோபுரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் பெற்றவர் 2ஆம் ராஜராஜ சோழன். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்றது மதுரை காஞ்சி. அறம் அறங்கண்ட நெறிமான் அவயம் என்றது புறநானூறு. செல்வத்து பயண ஈதல் என்றவர் நக்கீரர். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் ஔவையார். மாப்போசியின் இயற்பெயர் ஞானப்பிரகாசம். எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்கார் என்றவர் கபிலர். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்றவர் நல்வேட்டனார். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்சி ஜோசப் எஸ்கி. சுத்த தியாகி என்ற தந்தை பெரியார் யாரை புகழ்ந்தார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் பாலகங்காதர திலகர். முத்துராமலிங்கர் பிறந்த ஆண்டு 30/10/1908. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் பிறந்தார். உக்கிரபாண்டியர் இந்திராணி அவர்களது பெற்றோர் பெயர். வள்ளலார் கன்ற ஒருமைப்பாட்டிற்கு 1966 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மாப்போ சிவஞானம். வாய்ப்பூட்டுச் சட்டத்தால் தென்னாட்டில் பாதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கருக்கு தேசியம் காத்த செம்மல் என்று பெயரிட்டவர் திருவிக்கா. வங்கச்சிங்கம்யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கியவர் நேதாஜி. சிதம்பரனார் பிரசங்கமும் பாரதியார் பாட்டையும் கேட்டால் செத்த பிணமும் உயிர் பெறும் என்றவர் நீதிபதி பின்ஹே. இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவர் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. வித்யாபாஸ்கர் பிரவசன கேசரி எனப்படுவர் முத்துராமலிங்கர். அவருக்கான சிறப்பு பெயர் இது. தொல்காப்பியம் படித்து தொல்காப்பியை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களெல்லாம் வென்றேன் என்றவர் வ.உ. சிதம்பரனார். 1948 குற்றம் பரம்பரை சட்டம் நீக்க காரணமாக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். சன்மார்க்க சண்டமார்த்தம் இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்கர். ஆலன் எழுதிய நூலை மனம்போல் வாழ்வு என மொழிபெயர்த்து வெளியிட்டவர் வ.உ. சிதம்பரனார். ஜமீன் விவசாயிகள் சங்கமும் பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையும் நிறுவியவர் முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கர் முதல் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்கர் இறந்த ஆண்டு 30/10/1963. காகிதமில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காகிதமில்லத் என்னும் சொல்லின் பொருள் சமுதாய வழிகாட்டி. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல மனிதர் என காகிதமில்லத்தை பாராட்டியவர் தந்தை பெரியார். தமிழக அரசியல் வானில் இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் காகிதமில்லத் என புகழ்ந்தவர் அண்ணா.
முன்னுயிர் வழக்கம் என கப்பற்படையை குறிப்பிடுவது தொல்காப்பியம். பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டது என கூறும் நூல் பட்டினப்பாலை. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என புகழுவது அகநானூறு. தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் சிறந்தவர்களாக இருந்தனர் என்பது சேந்தன் திவாகரம். கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர்கள் என கூறும் நூல் மணிமேகலை. கப்பல் கட்ட பயன்படும் ஆணின் பெயர் தொகுதி. கப்பலை உரிய திசையில் திருப்ப பயன்படும் கருவி சுக்கான். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டமான் இளந்திரையன். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்றவர் திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல்நாடு என்று புகழ்ந்தவர் சேக்கிலார். இது திருநெல்வேலிக்கான சிறப்பு. திருகூடமலை என அழைக்கப்படுவது குற்றாலம். தன்பொருணை என அழைக்கப்படுவது தாமிரபரணி. நெல்லிக்காய் உற்பதியில் முதலிடம் வகிப்பது நெல்லை மாவட்டம். ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் இதோட நிறைவாகுது. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். எனி கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், திருத்திக்கலாம். நன்றி. ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மொத்தமாக 530 கொஸ்டின்ஸ் இன்னையோட அப்ளை பண்ணுறோம். நேற்று வரைக்கும் ஒரு 346 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 மார்க்காகவும் ஒரு 2 மார்க் அளவுக்கும் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் எழுதியிருக்கேன். ஸோ புரியணும், நமக்கு அந்த கான்செப்ட் தெரியணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் எழுதியிருக்கேன். 11th 12th 9th அதிலிருந்து நான் எடுத்திருக்கேன். உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தது என்றவர் இடம்பெற்ற நூல் புறநானூறு. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். மனிதனுடைய நாக்கினில் எத்தனை சுவை அரும்புகள் என்பது 9000. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே. மறைமலை அடிகளின் மகளியார் நீலாம்பிகை அம்மையார். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதம் செய்தல் வேண்டும் என்று கூறியவர் கவிமணி. 17 வயதில் பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவதை குறித்து ஆராய்ந்தவர் கலிலியோ அவர்கள். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன் என்றவரை இடம்பெற்ற நூல் புறநானூறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை எனப்படுவர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்குள்ளது? திருவனந்தபுரம். இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்கள். அவர் தான் 11வது குடியரசுத் தலைவர். 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் செயற்கைக்கோள் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள். 2015 தமிழக அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்றவர் வளர்மதி அவர்கள். இஸ்ரோவில் பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் இவர்தான். இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படுவர் மயில்சாமி அண்ணாதுரை. சர் சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருது பெற்றது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். ஸோ செயற்கைக்கோளை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் சொல்லலாம். யாதும் ஊரி யாவரும் கேளீர் என்றவர் இடம்பெற்ற நூல் புறநானூறு. தமிழக மாட்டினங்களின் தாயினம் எது? காங்கேயம். தமிழில் எழுதப்பட்ட உலகப்பநூல் நூல் எனப்படுவது சிறப்பு பெயர் பெற்றது திருக்குறள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. கல்வி உதவித் தொகைக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் தேர்வு தேசிய திறனறி தேர்வு. அதே மாதிரி 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் தேர்வு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு. கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் தேர்வு ஊரக திறனறி தேர்வு. PSLV திட்டத்திற்கு அரசாங்க அனுமதி அளித்த ஆண்டு 1983. 9 நாளி உடுப்பவி 2 என்றவர் இடம்பெற்ற நூல் புறநானூறு. கீழடி அகழ்வாராய்ச்சி எங்குள்ளது? மதுரை. அறிவை விரிவை செய் என்றவர் பாரதிதாசன். பல்லாவரம் பகுதியில் செம்மண் பகுதியும் எலும்பையும் கற்குவியும் கண்டறிந்தவர், அதாவது அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது ராபர்ட் புருஸ்புட். அது 1863. 1914ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சியில் முதுமக்கள் தாளிகள் கண்டறியப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர். பகதன் நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை பொறுத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்றது. அதாவது பட்டிமன்றத்துக்கான சில சிறப்பு பெயர்களெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு சிலப்பதிகாரம் தான் சொன்னது. பட்டி மண்டபத்துக்கு பாங்கும் அறிந்து ஏறுமின் என்றது மணிமேகலை. பண்ண அரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்றது கம்பராமாயணம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரி இடம்பெற்றது புறநானூறு. 1 கிலோ சர்க்கரை உற்பத்தி செய்ய ஆகும் நீரின் அளவு 1880 லிட்டர். 1 கிலோ அரிசி உற்பத்தி செய்ய செலவிடும் நீரின் அளவு 2500 லிட்டர். 1 கிலோ காப்பி கொட்டை உற்பத்தி செய்ய செலவிடும் நீரின் அளவு 18,900 லிட்டர். ஏறுதழுதல் பற்றி குறிப்புள்ள நூல்கள்னால் இந்த 3 நூல்லையுமே இருக்குது. ஸோ ஆன்சரில் ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருவாங்க. கலித்தொகையில் சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலையில். அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்களையும் சிலதில் குறிப்பிட்டிருப்பாங்க. விலாவரை காது இடம்பெற்ற நூல் மணிமேகலை. மணிமேகலை எழுதியவர் சித்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூறு புலவன் என புகழப்படுவர் சித்தலை சாத்தனார் அவர்கள். கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டிய ஆண்டு 1873. நிலத்தோடு நீரே என்றது புறநானூறு. நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றனர் தோ பரமசிவன். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக்.
தமிழுடைய தூது எவ்வகை இலக்கிய முறையை சார்ந்தது? சிற்றிலக்கியம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடி கவிவளவர் என சேக்கிழாரை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 1 கிலோ ஆப்பிள் உற்பத்தி செய்ய செலவிடும் நீரின் அளவு 822 லிட்டர். வணக்கம் வள்ளுவா நூலிற்கு ஈரோடு தமிழ் அன்பன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2004. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. தமிழுடைய தூதின் பாவகை கலிப்பா. உவேசா தமிழுடைய தூது பதிப்பித்த ஆண்டு 1930. வெண்பா ஓசை செப்பல் ஓசை. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்பவர் இளங்கோவடிகள். கல்லணையின் நீளம் 1080, அகலம் 40 முதல் 60. இந்திய நீர்ப்பாசன தந்தை எனப்படுவர் சர் ஆர்தர் காட்டன். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் சாகத்திலிங்கம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவை தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் எல்லிஸ். கால்டுவேல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய ஆண்டு 1856. பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்ற சில நாடுகள் இந்தியா தாண்டி மொரிசியஸும் இலங்கையும். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். நன்னூலுக்கு உரை எழுதியவர் மயிலைநாதர். பிறனில் விளைவோர் கிளையோடும் கெடுப்ப கம்பராமாயணம். நாவல் ராணி, கதாமோகினி, ஏகாரிசு என வர்ணிக்கப்படுவர் வைமு கோதநாயகி. மயிலை சீனி வெங்கடாசாமி நூல்கள் கிருஷ்ணவும் தமிழும். மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், தமிழர் வளர்த்த அழகு கலைகள், தமிழ்நாட்டு வரலாறு, சாசனம், செய்யுள், மறைந்து போன தமிழ் நூல்கள், மத்த விலாசம், ஆங்கில நூலையும் சில தமிழாக்கியிருக்கார். தமிழ் பேரவை செம்மல், ஆராய்ச்சி பேரறிஞர் என அழைக்கப்படுபவர் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். புனிதமேரி தேவாலய தர்மப்பள்ளி 1815. ஆசியாவிலே உருவான முதல் ஐரோப்பிய பள்ளி. சென்னை கோட்டை கல்லூரி கட்டப்பட்ட ஆண்டு 1812. பிரசிடென்சி பள்ளி 1846. சென்னை பல்கலைக்கழகம் 1857. ராணிமேரி கல்லூரி 1914. தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயாபுரத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1856. சென்னை இலக்கிய சங்கம் 1812. கன்னிமாரா நூலகம் 1860. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010. என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வது ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என வ.உ.சி. யாரை குறிப்பிட்டார்னா சோமசுந்தர பாரதியார் அவர்களே. திருக்குறள் 133 அதிகாரம் 1330 பாடல்கள் கொண்டது. அறத்தில் 38 இருக்குது. பாயிரவியலில் அது 4 பிரிக்கிறாங்க. பாயிரவியலில் 4, இல்லறவியல் 20, துறவியலில் 13, ஊழியலில் 1. பொருள் 70 அதிகாரம். அரசியல் 25, அமைச்சியல் 32, ஒழிப்பியலில் 13, இன்பம் 25, களவியல் 7, கற்பியலில் 18. மறைமலை அடிகளின் இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம். ஞானசாகரம்ங்கிற இதில் நடத்திருக்காரு. இவர் எழுதின நூல்கள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சுரை, பட்டினப்பால் ஆராய்ச்சுரை, சாகுந்தல நாடகம், மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும். கிறிஸ்தவர் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1837. வேடுவர் தலைவன் யார்? குகன். சீவை தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என பாராட்டப்பட்டவர் யார்? பர்திமார் கலைஞர். 1870 முதல் 1903 வரை. நூல்கள் ரூபாவதி கலாவதி நாடக நூலையும் களவனின் 40 நூலை தழுவி மானாவிஜயமும் எழுதினார். ஆங்கில நாடக நூலை தழுவி நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் எழுதியிருக்கார். இவரது தனிப்பாசுர தொகை என்னும் நூல் ஜூயி போப்பால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகம் என பாடியவர் பாரதிதாசன். மஞ்ச குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தா என்னும் நூல் தமிழ் வீடு தூது. உலக புவியினால் ஏப்ரல் 22. ஒரே நாள் மும்பையில் 994 மில்லிமீட்டர் மழை பதிவான ஆண்டு 2005. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு நமக்கு தான் தெரியும். ஜம்மு காஷ்மீரில் லே பகுதியில் 30 நிமிடங்கள் 150 முதல் 250 மில்லிமீட்டர் மழை பதிவான ஆண்டு 2010. மழையை பற்றி அப்பயே குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நடந்திருக்கிற மழையை பற்றி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்களை கரண்ட் அஃபேரில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவண் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை குழு அமைத்த ஆண்டு 2005. உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. தாது வருட பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு 1876 முதல் 1878. கோபாலகிருஷ்ண பாரதியார் நீயே புருஷமேரு என புகழ்ந்தது யாரை? நீதிபதி மயூரம் வேதநாயகம். அவர் எழுதிய நூல்கள் முதல் நாவலான பிரதாப் முதலியார் சரித்திரத்தை அவர் தான் எழுதியிருக்காரு. சித்தாந்த சங்கீரம், பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வசமய சமரச கீர்த்தனை, சுகுணசுந்தரி அவர் எழுதியிருக்கார். அணிலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவாலனே ஆனந்தம். அழிலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம்.
கவிகேசரி சாமி தீட்சிதர் எழுதிய எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு நூல் வந்துட்டு வம்சமணி தீபக 1879. இந்நூலின் மறுபதிப்பு வந்துட்டு இளசமணி 2008 வெளியிட்டிருக்காரு. வசன நடை கைவந்த வள்ளலார் எனப்படுபவர் ஆறுமுக நாவலர். அவர் பதிப்பித்த நூல்கள் வந்துட்டு திருக்கூற பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல், சங்கர நமச்சிவாய விருத்தியுரை. எழுதிய நூல்கள் இலக்கண நூல்கள், பூமி சாஸ்திரம், விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். தமிழ் பேரவை செம்மல் என அழைக்கப்படுபவர் மயிலசேனி வெங்கடசாமி அவர்கள். கொங்கு நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டுவன், துளுவ நாட்டு வரலாறு மகேந்திரவர்மன் நரசிம்மன் பற்றிய வரலாறு, 3ஆம் நந்திவர்மன் பற்றிய வரலாறு நூல்களை எழுதியிருக்கார். சித்தர்களின் ஆதி சித்தர் யார்? திருமூலர். 5ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை சித்தர்களின் கலகக்காரர் எனவும் அழைக்கப்படுவார். சிவவாக்கியர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர். ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு என பாடியவர் பட்டினத்தார். நாணத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை திருமந்திரம். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழனி விருது பெற்றவர். ஆலாபனை நூலுக்காக அப்துல் ரஹ்மான். பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன் போன்ற நூல்களையும் எழுதியிருக்கார். உலக நாட்குறிப்பு இயக்கத்தின் தந்தையார் சாமுவேல் பெப்பிசு. இந்தியாவின் பெப்பிசு யார்? ஆனந்தரங்கன். ஆனந்தரங்கன் கோவை எழுதியவர் தியாகராய தேசிகர். ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் எழுதியவர் புலவரேறு அரிமருதி தென்னகன். வானம் வசப்படும் பிரபஞ்சனுடையது. ரசிகமணி என அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதர். 1882 முதல் 1954 வரை. திரிகூட ராசப கவிராயரின் நூல்கள் குற்றால குறவஞ்சி, குற்றாலத்தின் மீது தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமகாந்தாதி போன்ற நூல்கள். சமரச சன்மார்க்க சபை என்ற நாடகக்குழு தத்துவ மீனலோசனி வித்துவ பாட சபை அமைப்பை உருவாக்கியவர் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அழைக்கப்படக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள். இளமையில் கல்வி என்ற மொழி ஔவையாருடையது. கல்வி பயிலும் இடங்களை பள்ளி என்றது வந்துட்டு பெரிய திருமொழியும், ஓதும் பள்ளி என்பது வந்துட்டு திவாகர நிகட்டும், கல்லூரி என்று அழைத்தது வந்துட்டு சீவக சிந்தாமணியும். சென்னை மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்ட ஆண்டு 1835. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது 1857. மீனாட்சி நூல்கள் பார்த்திங்கன்னா நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனைப்புல், கொடுவிளக்கு, உதயநகரிலிருந்து நற்றினை வந்துட்டு 8 தொகை நூல்களில் முதலாவது நூல். 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றினையில் 110 பாடல்களை பாடியவர் போதனார். யானையை குறிக்கும் வேறு பெயர்கள் கயம், கலபவம், வாரணம், வேலம், மாதங்கம், அச்சனாவதி, களிறு, கைமா, வல்விலங்கு, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லின் அனுபவை ஆணை, இபம், இரதி, குஞ்சரம், கரி, அஞ்சன, பிடிர். இதெல்லாம் யானை குறிக்கிற வேறு சொற்கள். ஜெயமோகன் நூல்கள் விஷ்ணுபுரம், கொற்றவை, மத்தகம், ஊமை சென்னை. அறிவியல் தமிழர், தமிழ் பேரவை செம்மல், பேனா என்ற புனைப்பெயர் கொண்டவர் பேனா அப்புசாமி. மின்சாரம், வானக்காட்சி, இன்றைய விஞ்ஞானம் நீங்களும், அணுசக்தியின் எதிர்க்கட்சி, ராக்கெட்டும் துணைக்கோள்களும் இவர் எழுதிய நூல்கள். துணையாய் வருவது தூய நற்கல்வி என்பது திருமந்திரம். கல்வி அழகே அழகு என்பது நாலடியார். தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்கு நூல் எழுது நீலகேசி. எழுதியவர்கள் ஆசிரியர் பேர் தெரியவில்லை. 894 பாடல் கொண்டது. பிறமொழி சொல் தமிழாக்குக. வாடகைன்னா குடிக்கூலி, நிச்சயம்னா உறுதி, சம்பளம்னா ஊதியம், தேசம்னா நாடு, ராஜ்யம்னா ஆட்சி, மாதம்னா திங்கள், உத்தரவாதம்னா பொறுப்பு, நாமகம்னா நினைவு, வித்தியாசம்னா வேறுபாடு, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, கோரிக்கைனா வேண்டுகோள், சரித்திரம்னா வரலாறு, சமீபம் அப்படின்னா அண்மை, போலீஸ்னா காவலர், சந்தோஷம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி, வருடம், ஆண்டு, கம்பெனி, குழுமம், முக்கியத்துவம், இன்றியமையாமை, தருணம், தக்க சமயம், உற்சாகம், மன எழுச்சி. காவடி சிந்தின் தந்தை சென்னைக்குளம் அண்ணாமலையார். வீரை தல புராணம், வீரை நவநீத கிருஷ்ண சுவாமி பதிகம், சங்கரன் கோவில் திருப்பத்தந்தாதி, கோமதி அந்தாதி, கருவை மும்மணி கோவை. குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என அழைக்கப்படும் 400 பாடல் கொண்டது. தொகுத்தவர் பூரிக்கோ. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். தமிழ் பதுப்புலகின் தலைமகன் என அழைக்கப்படுவர் சிவை தாமோதரனார். நீதிநெறி விளக்கம், இறைனாராகப்பொருள், வீர சோழியம், கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம், 6ஆம் வாசக புத்தகம் போன்ற நூல்கள் எழுதியிருக்காரு. சராசரி மனித மூளை எடை 1349 முதல் 2049 கிராம். ஒளியின் திசைவேகத்தை கண்டிருந்தவர் ரோமர். இன்னொரு ஒளியின் திசைவேகத்தை கண்டறிந்தவர் பியரி கேசன்டி. அதாவது சவுண்ட் சொல்லுவோம் இல்லையா. ஒளியின் திசைவேகம் 331 மீட்டர் பை வினாடி. ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. தமிழ் என்ற சொல் தமிழருக்கு இனிமையானது, இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என கூறியது
பிங்கள நிகண்டு, உலக சிட்டுக்குருவினால் மார்ச் 20, அரவிந்தன் அதாவது அழகிய பிரிவினை அழைக்கப்படக்கூடியவருடைய நூல்கள் குரடு, நெறிக்கட்டு, அருப நெஞ்சு, உனக்கும் எனக்குமான சொல், மீள்கோணம், பெருகும் வேட்கை, தகப்பன் கொடி. இது வந்துட்டு 2003 தமிழக அரசோட விருது வாங்கியிருக்கு. திருமலை முருகன் பல்லு ஆசிரியர் பெரியவன் கவிராயர். வனத்துறையின் மிருக டாக்டர் யாருன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. இவர் வந்துட்டு வேணுமேனன் ஏலிஸ் விருது வந்துட்டு 2000 வாங்கியிருக்கார். விஷ்ணுபுரம், கொற்றவை, ஊமை சென்னை, மத்தகம், அறம் போன்ற நூல்களும் ஜெயமோகன் விருது. தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆப்ரஹாம் பண்டிதர். சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தையும் நிறுவியிருக்காரு. இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம்னு அழைக்கப்படுகிறார். தன் இனத்தை மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை கூறியவர் ரசூல் கம்சதே. நன்னூல் எழுதியவர் பவனந்தி முனிவர். 10 பகுதியை கொண்டது. 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. திருக்குறளும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு.போ. முத்துலிங்கம் நூல்கள் அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம், வம்சவிருத்தி, வடக்கு வீதி. வம்சவிருத்தி தமிழக அரசோட 1996 வருஷம் விருது வாங்கியிருக்கு. 1999 வருஷம் இலங்கை அரசோட சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிராவன் என போற்றப்படுவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். எழுதிய நூல்கள் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ், யமகந்தாதி, திருப்பத்தந்தாதி, வெண்பாந்தாதிகளை உருவாக்கியிருப்பார். ஒற்றை வைக்கோல் புரட்சி எழுதியவர் 1978ஆம் ஆண்டில் மாசாண்டு கோகே. கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பேர் ராமவதாரம். விருத்தம் எனும் மோட்பாவிற்கு உயர்கம்பன் யாருன்னா கம்பர். சீராபுராணம் 3 காண்டமும் 92 படமும் 5027 பாடல்களும் கொண்டது. சுரதாவின் நூல்கள் சாவின் முத்தம், பட்டத்தரசி, தேன்மலை, சுவரும் சுண்ணாம்பும், அமுதும் தேனும், வார்த்தை வாசல், நெஞ்சில் நிறுத்துங்கள், வெட்ட வெளிச்சம். சாலை இளந்திரை நூல்கள் மாடிடம் பூத்தது, நெஞ்சோடு நெஞ்சம், விட்டக்குறை தொட்டக்குறை, செயல் மணக்கும், தோள்கள், தாய் எழில் தமிழ், தமிழனின் ஒரே கவிஞன், தமிழனே தலைமகன். இந்திர நூல்கள் முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள், தமிழ் அழகியல், நவீன ஓவியம், பறவை. ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிறது பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற நூலுக்கு 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. வெளிச்சம், நுண்கலை அப்படிங்கிற இதழ்களையும் நடத்திருக்காரு. சிற்பி பாலசுப்ரமணிய நூல்கள் சிறுத்த முத்துக்கள், நிலவுப்பு, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஆதிரை, இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும், ஒரு கிராமத்து நதிக்கரையிலே. இந்த நூல் வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. காமராசர் நூல்கள் சூரியகாந்தி, சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், கருப்பு மலகம். வாகீசர் அப்பரடிகள் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். இவர் என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொல்லியிருப்பார். முதல் 7 திருமுறையில் தேவாரமாகும். 1, 2, 3 திருஞான சம்பந்தர் எழுதியது. 4, 5, 6 திருநாவுக்கரசர் எழுதியது. 7 சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதியது. 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. தமிழ்நாட்டில் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுவர் புரட்சிக்கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ்நாட்டில் ரசூல் கம்சதேவ் என்று பாராட்டப்படுவர் புரட்சிக்கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, தமிழச்சின் கத்தை, சேர தாண்டவம், பிசிராந்தையார், அழகின் சிரிப்பு, குறிஞ்சி திட்டு போன்றதில் இவருடைய நூல்கள். பிசிராந்தையார் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். பாரதிதாசன் பிறப்பு 29/4/1891, இறப்பு 21/4/1964. முடியரசன் நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீர காவியம், முடியரசன் கவிதைகள், பூங்கொடி வந்துட்டு தமிழக அரசோட விருது வாங்கியிருக்கு. துரைராசு இயற்பெயர் கவியரசன்னு அழைக்கப்படுகிறார். கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் தென்றல் திரை, சண்டமாருதம், முல்லை, கண்ணதாசன். இவருடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறப்பு 24/6/1927, இறப்பு 17/10/1981. கண்ணதாசன் பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. சீவக சிந்தாமணி உரை எழுதியவர் உச்சிமேற் புலவர் கொள் நாச்சினார் கிணியர். மதுரை மும்மணி கோவை தென்றல் வீடு தூது நூலை எழுதியவர் கொலப்பட்டை சொக்கநாத பிள்ளை. கலிங்கத்து பரணியை எத்தனை பாடல் கொண்டது? 509 தாளிசை கொண்டது. பாரதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, கோயில் பாட்டு, நானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. குமரகுருப்ப நூல்கள் முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கல்வெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், காசி கலம்பகம். தென் தமிழ் தெய்வப்பரண் என்று கலிங்கத்து பரணி புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். ஐங்குறுநூறு தொகுத்தவர் புலத்துறை முற்றிய குடலூர் கிழார். தொகுப்பித்தவர் கோச்சேரமான், யானைக்கஞ்சை, மாந்திரஞ்சேரல், இரும்புரை. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தவனார். காணமண்ணைக்கு கலிங்கம் நீந்தவன் மேகன். அணுவை துளைத்தில் கடலை புகட்டி குறுகத் தவிர்த்த குரல் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் ஔவையார். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று பாராட்டப்படுவது திருக்குறள். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாக பெயராகும். அறிவருத்தம் சீவகசிந்தம் நூலை எழுதியவர் திருத்தக்கதேவர். சீராபுராணம் பாடல்கள் எண்ணிக்கை 5027. அகநானூரில் பாளையத்திணை வந்துட்டு ஒற்றைப்படையில் வரும் 135.
அதுக்கடுத்து குறிஞ்சி வந்துட்டு 2, 8 வரிசையில் வரும். முல்லை திணைகள் 4, 14 வரிசையில் வரும். மருத திணை பாடல்கள் 6, 16 வரிசையில் வரும். நெய்த திணை பாடல்கள் வந்துட்டு 10, 20 வரிசையில் வரும். அகநானூறு தொகுப்பித்தவர் பார்த்தீங்கன்னா மதுரை உப்புரி குடிக்கலார் மகனார் பாண்டியன் உக்கிர பெருவழுதியார். புறநானூறு பாடல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 500 பாடல்களின் எண்ணிக்கை மடிவெளிலையும் பார்த்தீங்கன்னா 500 பாடல்கள் 3 அடி சிறுசும் 6 அடி பெருமையும் கொண்டது. குறிஞ்சிக்கு எப்பவுமே கபிலர் தான். முல்லைக்கு பெயனார், மருதத்துக்கு ஓரம் போகியார், நெய்தலுக்கு அம்மோனார், பாலைக்கு ஓதலாந்தையார் பாடியிருப்பார். புலநலக்கற்ற அந்தணாளன் என்று புகழப்படுவர் கபிலர் அவர்கள். ஸோ தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல், அதன் பாடல்கள் பார்த்திங்கன்னா தாய்மானார் பாடல்கள் 1452. தமஸ்கிர எழுதிய ஆங்கில கவிதை தமிழில் இரங்கற்பா என்னும் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் கந்தசாமி புலவர். தேசிய கவி பாரதியின் பிறப்பு 11/12/1882, இறப்பு 11/9/1921. பாரதி ஆசிரியராக பணியாற்றியதலின் பெயர் இந்தியா. பாரதியார் மொழிபெயர்த்த நூல் கீதை. புறநானூற்று பாடல்களின் எண்ணிக்கை 400 பாடலானது. அகவரப்பாவல் இருக்கும், ஓகேவா, பாவகை. அகநானூறு பாடல்கள் எண்ணிக்கை 400 பாடல் கொண்டது. களிற்றியான நிறையில் 120, மணிமேடை பவளத்தனம் 180, நித்தில கோவையில் 120. இதனோட அடிவரையறை 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்டது. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சில கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய தமிழ் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது இன்றைக்கி தூக்க கலக்கத்தில். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.